குல்லை யுசீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்மறையாம் திருக்குரானிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுகின்றான். இந்த வார்த்தையை சொல்லுமாறும் பணிக்கின்றான். குல்லை யுசீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா. எது நம்மை சேர்ந்ததோ எல்லாம் அல்லாஹ் விதித்தது தான், அல்லாஹ் நம்மீது ஏற்படுத்தியது தான் நம்மீது வருகிறது. ஹுவ மௌலானா, அவன்தான் உங்களின் எஜமானனாக இருக்கிறான். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். தவக்குள் வைக்கக்கூடியவர்கள், நம்பிக்கையை வைக்கக்கூடியவர்கள் அவன் மீதே நம்பிக்கையை வைக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். உண்மையிலே உலகத்தில் நடக்கிற என்ன காரியங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டப்படித்தான் நம்மை சேருகிறது. அவனுக்கு தெரியாமல் அது இல்லை. எனவே அவன் மீதே நீங்கள் தவக்குள் வைக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, ஈமானுடைய உரை கல்லாக இருக்கிறது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இந்த எண்ணம் எப்போதும் வர வேண்டும். நன்மை சேர்ந்தாலும் சரி, தீமை சேர்ந்தாலும் சரி, இது அல்லாஹுடைய நாட்டம் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்படுகிறார்கள். கைகள் கட்டப்பட்டு ஒரு மின்ஜனிக் என்ற கருவியிலே வைக்கப்பட்டு அவர்கள் நெருப்பில் தூக்கி வீசப்படுகிற அந்த தருணம், அந்த நேரத்தில் மலக்குகளெல்லாம் கேட்டார்கள், நீங்கள் உத்தரவிட்டால், நீங்கள் கட்டளையிட்டால் இந்த நெருப்பு குண்டத்தை நாங்கள் அணைத்து விடுகிறோம் என்று கேட்டபோது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைத்திருக்க வேண்டும்? இது அல்லாஹ்விடம் இருந்தால் இவங்க வர்றாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட உதவி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதை ரப்பு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். என் இறைவன் இங்கே நடக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். நான் உங்களிடத்தில் இது பற்றி எதையும் பேசப் போவதில்லை. மலக்குகளிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையும் கேட்கவில்லை, விட்டுவிட்டார்கள். நான் அல்லாஹ்விடம்தான் இதை பொறுப்பு சாட்டுகிறேன். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும். அவன் அனுமதியின்றி இது நடக்கவில்லை. எனவே அந்த ரப்பு நாடினால் இந்த நெருப்பு குண்டத்தை அணைக்க செய்யலாம், இந்த சூழ்நிலையை மாற்றலாம், எனக்கு வெற்றியை அவன் தரலாம். அந்த ரப்பு எனக்கு போதும். ஹஸ்பி அல்லாஹ், இது முக்கியமான வார்த்தை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று ஒரு வார்த்தை. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லுகின்ற வார்த்தை. இந்த வாக்கியங்களை, வாசகங்களை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்ன உடனே மலக்குகள் மூலயமாக அல்லாஹ் எதையும் செய்யவில்லை. நேரடியாக அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் நெருப்புக்கு, குல்நாயா நாரு கூனி பர்தன சலாமன் அலா இப்ராஹிம். இங்கே ஒரு கஷ்டம் வந்தால் துவா செய்யறதுன்னு ஒன்று இருக்குது, அல்லாட்டையே பொறுப்பு கொடுத்துறதுன்னு ஒன்று இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டாவது வகையை கடைபிடித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கேட்டு மாற்றுவது ஒன்று இருக்கிறது. இரண்டாவது துவா இல்லை, அமைதியாகி விடுவது. நடக்கிற காரியங்கள் அல்லாஹ்வால் நடக்கிறது, அவன் நாடியது நடக்கிறது என்று தான் அமைதியாகி விடுகிற போது, அவனிடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டுகிற போது அந்த காரியங்களில் அல்லாஹ் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தருகிற செய்தி. எனவே ஒரு முஃமினிடத்தில் இந்த நம்பிக்கை ஆழ பதிந்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து தான் இதுவெல்லாம் நடக்கிறது என்கின்ற போது உலகத்தில் நடக்கிற சின்ன பெரிய எந்த காரியத்திலும் எந்த சலனமும் ஏற்படாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு அந்த பண்புகளை வளர்த்தார்கள். எப்போதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அந்த நம்பிக்கையில் ஆழமானவர்களாக. ஹதீஸில் வருகிறது அல்லவா, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது உண்மையான தவக்குல் நீங்கள் வச்சுட்டு அவன்தான் ரிஸ்க் கொடுக்குறான், அவன்தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறான் என்பதில் உண்மையான தவக்குல் இருந்தால் ல ருசிக்தும், நீங்கள் ரிஸ்க் வழங்கப்படுவீர்கள். கமா துர்சக்கு தைரு, பறவைகள் உணவு வழங்கப்படுவதைப் போல.
தருஹு பித்தானா, காலையில் அது வயிறு காலியான நிலைமையில் தான் வெளியே போகிறது, அதில் எதுவும் தெரியாது, உணவுக்காக வெளியே போகிறது. அது மாலையில் வருகிற போது வயிறு நிரம்பத்தான் வருகிறது. அது அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அல்லாஹ் நமக்கு உணவு தருவான், எப்படியும் நமக்கு உணவு தருவான், உணவு தருபவன் அவன்தான், இந்த பொறுப்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கையில் அது வெளியே போகுது, வயிறு நிரம்பத்தான் வருது. எனவே உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உழைப்பு, சிந்தனை, ஆற்றல் அத்தனையும் தாண்டி அவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற அந்த பண்பை வளர்த்து கொள்ள நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களிலே பணித்தார்கள். எனவேதான் சஹாபிகள்கிட்ட ஒரு பண்பு இருக்கும், எதையும் யாரிடத்திலும் எப்போதும் அவர்கள் கேட்க மாட்டார். எந்த அளவுக்குன்னு கேட்டால், குதிரையில் போய் கொண்டிருந்தார்கள் இருப்பார்கள், இந்த குதிரையிலேருந்து சாட்டை கீழே விழுந்துடும், கீழே 2 பேர் நிற்கிறாங்கல்ல, எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த சஹாபிகள்கிட்ட எந்த பண்பு இருந்ததுன்னா, தன்னுடைய அந்த செயலை அவங்களே இறங்கி எடுத்துருவாங்க. எந்த காரியமாக இருந்தால் அல்லாஹ்ட்ட ஒப்படைத்தாய் விட்டது, என்னுடைய அடிப்படையான எல்லா தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து விடுகின்றான். அப்படியானால் ஒரு பண்பை அவர்கள் வளர்த்து கொண்டே வந்தார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் முன்னோக்கி நிற்பது. இன்றைக்கு அந்த பண்புகளை நாம் அதிகம் வளர்க்க வேண்டும். ரப்பிடத்தில் முறையிட வேண்டும், அவனிடத்தில் துஆக்களை செய்ய வேண்டும். அவனிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்படைக்கின்ற போது அந்த காரியங்களில் அல்லாஹ் நமக்கு இலகுவான பண்பை, சூழ்நிலையை, தன்மையை உண்டாக்கி தருகிறான் என்பதுதான் இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவக்குலை வளர்த்து கொள்ளுகின்ற நல்ல நசீபை நமக்கு நல்குவானாக.